இங்கே ஒரு அம்மா அவங்க பையனுக்கு முத்தம் கொடுத்ததும் அவங்க பாடி எல்லாம் வெள்ளையாகி கீழே வந்து இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து அவங்க பையன் ரொம்ப கேஷுவலாக அவங்க மூக்கை தொட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கும். இறந்து போன எதை தொட்டாலும் அதுக்கு உயிர் வந்துடும். ஆல்ரெடி இறந்து போன அவங்க அம்மாவுக்கு அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி உயிர் கொடுத்துருப்பான். ஆனால் அவனுக்கே தெரியாது அவனால் ரிவைவ் ஆனவங்க மறுபடியும் அவனை தொட்டா பர்மனெண்ட்டாக இறந்து போயிடுவாங்க. அவன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே அவனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா தனிமையில் வளர்ந்தவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறான். அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அங்கே இருக்க அழுகி போன பழத்துக்கு உயிர் கொடுத்து அதை வச்சு ஸ்பைசஸ் ரெடி பண்ணுறான். ஒரு நாள் அவன் குப்பையை போடும்போது ஒரு அக்யூஸ் கீழே வந்து இறந்து போய் அவன் மேலே பட்டுதான் ரிவைவ் ஆயிடுறான். உடனே எதுவுமே புரியாத அந்த அக்யூஸ்ட் அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அவனை மறுபடியும் நம்ம ஹீரோ தொட்டதும் அங்கேயே கீழே வந்து இறந்து போயிடுறான். இதை எல்லாத்தையும் அந்த அக்யூஸ்ட் துரத்துட்டு வந்த போலீஸ் பார்த்துட்றாரு. அதை பார்த்ததுமே அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஆல்ரெடி இறந்து போன டெட் பாடிஸ்க்கு உயிர் கொடுத்து அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் அந்த டெட் பாடிஸை டச் பண்ணி பழைய மாதிரி மாற்றிடுறாங்க. இதனால் இந்த போலீஸ் கேஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோக்கு இதில் நிறைய பணம் வரதுனால ஃபுல் டைமாக இந்த ஒர்க்கு பண்ணுறாரு.